வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்ல பில்ட் அ கார் அப்படின்ற ஒரு கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆட போறோம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சல்லி பைசா கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சல்லி பைசா கூட இல்லை. இப்போ நம்ம இன்ஜின் எடுக்க சொல்றாங்க. எடுத்தேன், டிக்குன்னு கொடுத்தேன், டிரைவுன்னு கொடுத்தேன், பாட்டுக்கு வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமா ஐடியா மாதிரி மேலே என்னமோ ரீஸ் பண்ணி காமிக்குது. அதை கொடுத்தா இன்னும் பெட்ரோல் காலி ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. ஏப்பா பார்ட்டை மட்டும் அப்படியே வாங்கி இருங்க. வீல் எத்தனை ரூபா? 45 ரூபாயா? 45 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். 60 ரூபா சேர்த்தா ஒரு இது கிடைக்குமாப்பா? அது என்னது? கேஸ்லின் கேன். போல நம்ம கேஸ்லின் கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டார்கெட்டுக்காக நான் விட மாட்டேன். 20 இன்னும் 2 ரைடு போனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சப்பையாக கிடச்சிடும் 20 ரூபா. இன்னும் ஒரே ஒரு 20 ரூபா தான். அதை மட்டும் வாங்கிட்டு நான் என்னோட இலக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கலரை போய் தொடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னோட இலக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இலக்கு. இப்போ நம்ம நேரம் அங்கே போயிட்டு இது ஒரு தடவை கொடுத்தா அப்படியே வராது. கிளாஸ் டேங்க் ஸ்லாப்பா கேஸ் டேங்க் ஒன் ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 225. இப்போ நம்மக்கிட்ட 60 ரூபா இருக்கு. நீ எவ்வளோ தெரியுமா தேவை? ரொம்ப தேவை. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு வேணாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லாப் டேங்க் மட்டுமே 80 ரூபா. வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ நம்மக்கிட்ட சரி பைசா கூட இல்லை. ஸோ நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் சைடு போகலாம். போகிறேன் போய்கிட்டே இருக்கிறேன். போன தடவை 20 ரூபா கிடச்சிருச்சு. இப்போ 60 ரூபா செலவு பண்ணி ஒரு கேஸ் டேங்க் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரியல. ரோபாக்ஸா போங்கடான்னு சரி. ஸ்டார்டர் பேக் 30 ரூபாயா? இல்லை எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நான் கம்முன்ட்டு கொஞ்ச நேரம் ஓட்டி காசு சம்பாதிச்சு வாங்கிடுவேன். நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 20 ரூபா தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் அவ்வளோ 100 ரூபாயா? இன்னும் 4 தடவை போகணும்னு நினைக்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 4 தடவை நம்ம போனாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை முந்திட்டு வேணே போயிட்டு அவன் கடுப்பு ஏற்றிட்டு இருக்கான் நம்மளை. இன்னைக்கு அவனை விட மாட்டேன் நானே. பாருங்க அப்படியே டக்கு ரீஸ்பான் கொடுத்து ரீஸ்பான் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்க பாரு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஓப்பி அடிச்சு இது பண்ண வேண்டியதான். நம்ம காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். 60 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் வாங்கினா பெட்ரோல் ரொம்ப ஸ்பீடாக குறையும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சப்போ 160 ரூபா சேர்த்துருவோமா? இல்லை வேணாம், இன்ஜின் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா அந்த அக்கா கையே பிடிக்காம அவ்வளோ தில்லா உட்காந்துட்டு இருக்குது. இந்த அக்கா வேற யாரும் இல்லை, நம்ம தான். ஃப்ரெண்ட்ஸ் 100 ரூபா எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டேன் நான். 100 ரூபா சம்பாதிச்சிட்டேன். இப்போ ஒரு கேஸ் டேங்க் வாங்கிட்டேன். வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் டேங்க் வாங்கினோம்ல ஒன்று, அது நான் போடவே இல்லை. போடாமல் இத்தனை மணி நேரம் தத்தரிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடாக போகுது வண்டி. 2 இன்ஜின் போடுறதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகுது. அப்போ 4 இன்ஜின்லாம் போட்டால் செமையாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரைடில் நமக்கு 42 ரூபா கிடச்சிருக்குது. இன்னொரு ரைடு போனால் 80 ரூபா கிடச்சிருமே. இருங்க, V6 அந்த இன்ஜின் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது 475 ரூபாயா? நட முடியாது. எஃபிஷியன்ட் கேஸ் டேங்க் 650 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம நல்லா அப்டேட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அங்கே என்னமோ இது மாதிரி இருக்குது. அதுக்கு கன்ஃபார்ம் ப்ராபேக்ஸ் தான் கேட்பாருங்க. நம்ம போயிட்டு எதுக்கு ஒரு வாட்டி ஃப்ரீயாக கொடுக்குறாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடுவோம். 42. என்னோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் தொடணும்னு. ஆனால் அது வாய்ப்பு இல்லை, முடிய மாட்டேங்குது. ரோபாக்ஸ் தானே நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நினச்சேன் நான் கண்டிப்பாக எனக்கு ரோப்ளாக்ஸ் தான் கேட்பாளுங்க, எதுக்கு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நினச்சேன். எதுக்கு அப்போ ஆரம்பன்றதுனால ஃப்ரீயாக கொடுத்துட்டா அந்த ஒரு நம்பிக்கையில் போய் பார்த்தேன். கட்சியிலேயே வழக்கம் போல் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பெஸ்ட்டு கேஸ் டேங்க் எவ்வளோ இருங்க பார்ப்போம். எத்தனை ரூபா? 200 ரூபா தானா? ஆனால் அது அப்படி வாங்க முடியாது ஏன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்னதே வாங்கிட்டு ஐயோ சோல்ட் அவுட்டில் இருக்குது. சே நானே இன்னொரு 60 ரூபா இருக்கு வாங்கிடலான்னு பார்த்தேன். வீல் ஒன்று இருக்குது வாங்கிட்டேன். இன்னொரு வீல் 2 வீல் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? நானே தெரியாம வாங்கிட்டேனே. 2 வீல் இருக்கும்ல, ஏதோ நம்பிக்கையிலே வாங்கிட்டேன் நான்.
2 வீல் இருந்தா சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீலை மட்டும் கொடுத்தாலுங்கன்னா நான் கொலை கட்டுப்பாயிருவேன். இங்க வீலை காணோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு இருக்குது. திருப்பி இப்பதான் கரெக்டு. ஆமா ஒரே ஒரு வீல் தான் கொடுத்துருக்குங்க. ஏமாத்திட்டாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போது நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஐயா பெட்ரோல் டேங்க் வைக்க மறந்துட்டேனே. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸே இல்லை. பார்த்தீங்களா லைட் அப்படியே ஆட்டிட்டு போகுது. என்னது போந்தடே 42 ரூபா எவ்வளோ கிடச்சிச்சு. தடவை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 ரூபா தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 34 5 கூட போல. சூப்பர். இதே மாதிரி போயிட்டு இருந்தா நெஞ்சிரும். இப்போ நம்ம மஞ்சள் தொட போறேன். ஜாலி 52 ரூபா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா வந்துருச்சு. மறுபடியும் ஒரு பிஞ்சினை வாங்க வேண்டியதான். இந்த பூனைத்தலை அழகா இருக்கா. எனக்கு பூனைத்தலை என்ன பிடிச்சிருக்கு. ஆமே சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன தெரியுமா வாங்கணும்னு இருந்தேன். இது வாங்கணும்னு இருந்தேன். அது என்னது வீல் வாங்கணும்னு இருந்தேன். மாத்தி இன்ஜினை வாங்கிட்டேன். இப்படிதான் ஸ்டார்டிங்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோமா அது இப்படிதான் கொஞ்சம் காலர் ஆகும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. முன்னேற்று போய்கிட்டே இருக்கணும். 51 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ ஒரு வீடு வாங்கிடலாம். ஈஸி பார்த்தீங்கன்னா நம்ம வம்பலுக்கடி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பறக்கிறோம். அப்படி வண்டி இட்டுச்சுட்டு விட மாட்டேன்டா. டே விடவே மாட்டேன்டா. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீலை காணோம். சே அங்கங்க போச்சு. இந்த சைடு தானே நான் வைக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் ஜூட் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு சுத்தமாக மைலேஜ் கொடுக்காது இருந்தாலும் மஞ்சள் கலர் தொட்டுருணும். தொடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டாக ஒரு இன்ஜின் போட்டிருக்கு, டயர் போட்டிருக்கிற அந்த ஒரே காரணத்தினால நம்மளால மஞ்சள் கலர் தொட முடியல. இப்போ 60 ரூபா மட்டும் சேர்த்துட்டு சட்டுன்னு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பெட்ரோல் டேங்கை வாங்கி போடுவோம். டேங்கு சோல்ட் அவுட்டா. நான் ஃபுல்லாவே போயிட்டு வந்திருப்பேனே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தப்பு பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு பிளாக் இருக்கா? இருக்கு. 3 பிளாக் வாங்கிட்டேன். 4 வாங்கிட்டேன். 3 தானே ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக இதாக பண்ணிட்டேன். சரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே இருக்குதா? என்னது இது? சே நான் இங்கே தானே வைக்கணும்னு. அப்புறத்துக்கு அவன் அங்கே கொண்டு போகிறாளுங்க. டிக்கி இன்னும் ஒன்று இருக்குது. அதை தூக்கி எங்கே வைக்கலாம்? எங்கேயும் வைக்க வேணாம். நம்ம டிரைவில் கொடுத்துட்டு ஆரம்பம் ஓட்டிட்டு போகலாம். இந்த லைன் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரை தொட மாட்டோம். எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். தொட்ட வேண்டாம். ஆனால் 45 ரூபா தான் கட்டுச்சு. எப்படி தொட்டான்? ஃபர்ஸ்ட் டைம் தொடல. மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தொட்டான்? லைக் ரிவார்டா? கிளைம் கேம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்றது? லைக் பண்ணணும்னா நம்மளுக்கு இது தருவாங்க. அது என்னது என்னமோ அது வரணுமே. என்னமோ ஃப்ரீ ஸ்டஃப் லைக் ரிவார்ட்ஸ். அது என்ன ரிவார்ட்ஸ்? கிளாஸ் ஸ்டாக் 1, வீல் 2, இன்ஜின் 1. இதுக்கு போயிட்டு இந்த கேமை லைக் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ரைடு போயிட்டு வந்து அதெல்லாம் வாங்கிடலாம். அதுக்கு தெரிஞ்சு இப்போ பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு வரவே மாட்டேங்குது காசு. காசு இருக்கு ஆனால் பெட்ரோல் டேங்க் இல்லையே. அது இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வாங்க முடியும். பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டாக்கே இல்லை. நான் போகும்போது நான் அந்த பூனை என்ன சொல்லிடுறேன், டே ஸ்டாக் இல்லை கிளம்பலாம் சரி அப்படின்றேன்னா எனக்கு கட் ஆயிடுச்சு. நானும் வேற தானே வாங்கலாமான்னு தேடி பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி என்னத்தான் வாங்குறது? இருங்க. வீட்டு இன்ஜின் 6000 ரூபாயா? 350 ரூபா ரியல் காசு கொடுத்து நம்ம வாங்கலாமா? 350 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 350 ரூபா. அது 350 ரூபா கொடுத்து எனக்கு ரோ பேக்ஸே கிடச்சிருமே. எதுக்கு நான் இதை வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்? வண்டியை திருப்பலாம் செய்யலாமா? இது தெரியாம வச்சுருந்தேன். நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தேன். நான் அப்படியே வண்டி கவுந்துராதா கடுப்பாயிருவேண்ணா. 150 ரூபா கிடச்சிருமா? 80 ரூபா கிடச்சிட்டா நம்ம 3 இது வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் டேங்க் மட்டுமே. பெட்ரோல் டேங்க் ஸ்டாக் ஆகணுமே. அதுக்கு ரீஸ்டாக் ஆகணுமே. ரீஸ்டாக்காக ரீஸ்டாக் ஆகிடுச்சு. 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நானும் பைபிக் கொடுத்துட்டேன். இன்னொன்று இருக்கு வாங்கிட்டேன். எத்தனை? 2 டேங்க் தானே. டே கொடுக்குறீங்க கொஞ்சம் கூட பிச்சுக்கிட்டு கொடுக்குறது விட்டுட்டு கொஞ்சம் கேமியா கொடுத்துறானுங்க. கேமியா
எல்லாத்தையும் டிக்குன்னு அடிச்சிட்டேன். ஏன் இதை தொட முடியலையா? சூப்பர். நம்ம டிரைவ் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் போவான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்பீடாக போகுது. இந்த வண்டியை வச்சுட்டு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. எப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த காரை அப்டேட் பண்ணுறது? இதே மாதிரி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தா எங்கேயும் வாங்க 78 ரூபா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ரைடுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்லாப்பு தான் 3-2-1 சோல்ட் அவுட்டு. நெக்ஸ்ட்டு வீல் 3 ஸ்டாக் இருக்கு. ஆனால் வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நேராக போயிட்டு டிரைவ் பிடிச்சிட்டா நம்மளுக்கு இதில் ஒரு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 110 ரூபா கிட்ட கிடச்சிருமா? அதை வச்சு பொழப்ப ஓட்டுவோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பொழப்பு ஓட்டாமல் என்னத்தை பண்ண போகிறோம் நம்ம? இல்லை நம்ம அப்படியே தவுவோமா பறப்போமா? பறந்துடலாம். ஒரு அசிங்கமாக போட்டுக்குமாரு பறக்கிறோன்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில் பெட்ரோல் காலை வாரி விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் காலை கேஸ் டேங்க்கு சோல்ட் அவுட்டே. பிளாக்கை வாங்கி நான் என்ன பண்ணுறது? அப்டேட் பண்ணிடுவோமா? நானும் எல்லா இருக்கிற மொத்த பிளாக்கையும் வாங்கி என் காசையும் மொத்தமாக செலவழிச்சிட்டேன். பிளாக் மட்டுமே நம்மக்கிட்ட 6 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பிக்கப்னு கொடுத்துட்டு பிக்கு இப்போ நான் வண்டி அப்படியே இது பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புத்தம் புதுசாக ரிட்டர்ன் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு அந்த வண்டி சுத்தமாக பிடிக்கல. எல்லாத்தையும் எடுறா டக்குன்னு. நம்ம சீட் எடுக்க முடியுமா? எடுத்துட்டேன். என்ன நடுவில் மட்டும் ஓட்டேன். எல்லாத்தையும் காலி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் காரை ரீபில்டு பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ஸ்லாப் மட்டுமே பார்த்தீங்கன்னா 12 ஸ்லாப் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது கொஞ்சம் ஒழுங்கா வெயிடா, கடுப்பு ஏத்தாதடா என்ன. இங்கே வரு டிக்கு. இந்த சைடு வேணாம், எனக்கு இந்த சைடு வேணும். நம்ம காருக்கு கொஞ்சம் சின்னதாகவே வச்சுப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை வேண்டாம், நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்படி ஒன்று இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நான் இந்த சைடு போயிட்டு இப்படி ஒன்று டிக்கு கொடுத்துட்டு ஃப்ரண்ட் கியரில் ஒன்று போட போகிறேன். ஃப்ரண்ட்டில் வா ஒன்று, சைடில் எனக்கு வேண்டாம். ஸோ நான் மறுபடியும் ஃப்ரண்ட்டில் போட போகிறேன். போட்டேன். கேஸ் டேங்க் நம்மக்கிட்ட 5 இருக்குது. இது எடுறா கையில். சீட்டை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வைக்கலாம்? பின்னாடி வச்சுக்கலாம். ரொட்டேட் ரொம்ப ரொட்டேட் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் கரெக்டாக இருக்குது. கேஸ் டேங்க் 5 இருக்குது. ஆனால் இப்போ டயர் எங்கே தூக்கி சொருக? இந்த டயர் அடைய ஒரு நிமிஷம் இங்கே தூக்கி வைக்கணும். வச்சுட்டு 2 ரொட்டேட் போட்டு 6 அடிச்சுட்டு இந்த டயரை தூக்கி எங்கே போடணும்? இங்கே போடணும். அங்கே தூக்கி போடாதடா, கரெக்டாக வேடா, கடுப்பேத்தாதடா ஃப்ரெண்ட்ஸ். என்னை ரொம்ப கடுப்பேத்திட்டா. நானும் அப்பேலேருந்து வைக்கிறேன் வச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படியே அடிச்சு பிடிச்சி புரியல. கேம் காலங்க எனக்கு கடுப்பேத்துறதுக்கே இருக்காளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது, ஒரு டயரை கூட என்ன வைக்க விட மாட்டேங்கிறாளுங்க. இப்போ நான் அந்த டயரை பிக்கப் தானே பண்ணிட்டேன். இந்த காரை பில்டு பண்ணிட்டு ஒரு 2 ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வா எப்படியே ஓரியாடி வச்சுட்டேன் நான் டயரை. இந்த சைடு வாடாடே. இங்கே வந்தால் தான் வைப்பாடாமா. நானும் வந்துட்டு வைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பண்ணுறது இந்த டயர் இல்லை, எனக்கு புரியல. என்னை வச்சு எனக்கு கேமரா முடியும் ஒன்று பண்ணல. சே என்னடா இருங்க, நான் இப்படி கடுப்பேற்றிட்டு இருக்காளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அழுதுருவேன். ரொட்டேட்டு அவ்வா டிக்கு. இப்போ அப்படி எந்த சைடு ஸ்பான் ஆகிட்டு இந்த சைட்லேருந்து ரொட்டேட்டு டிக்கு கொடுத்துட்டேன். டயர் நம்மக்கிட்ட இப்போ காலி. இன்ஜின்ற மாதிரிங்க. இது எவ்வளோ இருக்குது? இன்ஜின் இதை வச்சுட்டு பெட்ரோல் டேங்க் தான் நான் போட வந்தேன். அப்புறம் இன்ஜின் கண்ணில் மாட்டிடுச்சு. எதுக்கு டைம் வேஸ்ட்டு சொல்லிட்டு இன்ஜினே போட்டேன். ரொட்டேட் கரெக்டு. அப்புறம் இந்த சைடு கீழே வேடா, ஏன்டா அங்கே தூக்கிட்டு போய் வைக்கிற? நெக்ஸ்ட் இங்கே இன்னும் ஒன்று இருக்குது. அதை தூக்கி எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சுட்டேன். இப்போ நம்மக்கிட்ட தான் பிளாக் தான் அவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளாக்கை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? பூஜை போட போகிறோம். இப்போ நம்ம டிரைவ் போகிறேன். எவ்வளோ இது கிடைக்க போகுதுன்னு காசு பார்த்தீங்கன்னு தெரில. இன்ஜின் 3 இருக்குது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கேஷ் எவ்வளோ கிடைக்க போகுது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சுத்தமாக தெரில.
60 60 70 போயிருச்சு. இப்படி பறப்போமா? வழக்கம் போல நம்மளை காலை வாரி விட்டுருச்சு. காலம் ரொம்ப காலம் வருது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. நான் இந்த வீடியோட பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஒரு அமௌண்ட்டை போட்டு போவோமா? எங்கே இருக்கு அமௌண்ட்டு? இருக்கு எங்கே இருக்கு அமௌண்ட்? எந்த அமௌண்ட் போடலாம்? இந்த இது போடலாமா? பாய் கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம கட்டப்பா முடிச்சிருக்கோம் கேம. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா